எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிருக்கோம். எதுக்குன்னா, இந்த இயரோட சூப்பர் டூப்பர் ரிலீஸ் கூலி படத்த பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். இது ஒரு டிஸ்கஷன் தான். ஒவ்வொருத்தருக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். அத பத்தி நாங்க சொல்லப் போறோம். இது நாங்க 3 பேர் தான் வந்திருக்கோம். விகே வந்து இன்னும் படத்த பார்க்கல. அதனால நான் ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டாரு. அவர் பார்த்த பிறகு அவர் வேணா தனியா கமெண்ட் குடுப்பாருன்னு நெனைக்கிறேன். சோ படத்த முதல்ல பார்த்த மட்டு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐ மீன் படம் போகும்போது ஒரு ஆக்சுவலா இப்பெல்லாம் வந்து ரஜினி படத்துக்கு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம தான் போறேன் நானு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் ரஜினி படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஸ்டோரி வைஸ் ஒன்றும் பெருசா இல்ல அப்படின்னு கூட நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரூசிவா தான் போகும். என்ன டக்கு டக்கு டக்குன்னு தான் போகும். நல்ல கேரக்டரும் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா கொண்டு போயிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு. ஐ மீன் செகண்ட் ஹாஃபும் படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த சென்ஸ் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இட்ஸ் நாட் பேட், ரொம்ப பார்க்கவே முடியாது அப்படிலாம் இல்ல. பட் படத்துல வந்து அவ்வளோ ஹோல்ஸ் இருக்கு. டைரக்டரியல் வைஸ், ஸ்டோரி வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா எடுத்து போயிருந்தாங்க. அதை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணாங்கன்னா ரொம்ப கொடுமையா பண்ணியிருக்காங்க. லைக் அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அதை வந்து ஐ திங்க் ட்வீட்லாம் பார்த்துன்னு நினைக்கிறேன். லைக் அத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டு பண்ணியிருந்தாங்க. அவர் 10 படம் பண்ணி ரிட்டையர் ஆறாரு. ஐ திங்க் இப்படியே பண்ணாருன்னா சீக்கிரமா அவங்களே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏற்கனவே ரெடி ஆயிட்டாரு. ரஜினி மூவி மாதிரி இருக்கு. அது எதுக்கும் சந்தோஷம். அவர் இப்போதைக்கு ரிட்டையர் ஆக மாட்டாரு. ஏன்னா இவர் அடுத்த படத்தை இவர் அமீர் கான் அடுத்தோட சேர்ந்து பண்ண போற முடிவு பேசிட்டு இருக்காராமே. இல்ல இல்ல அவர் கைதி 2 பண்ணுவாரு. கைதி 2, ரோலெக்ஸ், அப்புறம் அமீர் கான் மூவி. படம் வந்து ஓவராலா பார்த்தோன்னா ரஜினிகாந்துக்கு நல்லா இருந்துச்சு. வெரி குட் மூவி ஃபார் ரஜினி. லாஸ்ட் இயர் ஜெயிலர் அளவுக்கு ஹைப் கொடுத்திருக்காரு. பிளஸ் அனிருத் ஆல்சோ அவுட் பெர்ஃபார்ம் ஹிம்செல்ஃப். சைட் ஆக்டர்ஸ் வந்து மெயினா வந்து சௌபின் தயாளன் ஒரு கேரக்டர்ல வராரு. அவர் எக்ஸென்ட்ரிக்கா அவர் இது ஃபுல்லா யூஸ் பண்ணாரு. பாட்டுல எல்லாமே பண்ணாரு. அவர் காமெடி பாட்டு, டான்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் பண்ணாரு. ஹி வாஸ் மெயின் ரோல். அவர் நல்ல வில்லன் ரோல், அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணாரு அவர். ஸோ வெரி இம்ப்ரெசிவ் ரோல் அது. அதே மாதிரி ஆனா இதே வெயிட்டேஜ் வந்து நாகார்ஜுனாக்கும் அமீர் கானுக்கும் கிடைக்கல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா இல்ல கதையில அந்த மாதிரி எழுதலையான்னு எனக்கு தெரியல. இல்ல அமீர் கான் வந்து அதான் இப்ப வந்து சொல்லியிருக்காருல்ல, நான் ₹1 கூட சார்ஜ் பண்ணல அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ₹1 கூட சார்ஜ் பண்ணாம நடிச்சிருக்காரு போது தெரியல. ஆனா சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. யோசிக்கிறத வச்சாங்க. சரி கதை எங்க போகுது, எப்படி போகுது, என்ன போகுதுன்னு சொல்லி. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பல கேப் கதையில இருக்கிறதுனால அது கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ், லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் லைக் எடிட்டிங் இது சரியில்லை, திடீர்னு இந்த என்னமோ அது ரொம்ப லைக் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு இதை நார்மலா சொல்லாம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி இப்படி போய் அப்படி வரணும்னு சொல்லாம நேரா சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் படம். அதுக்கப்புறம் பைக்ல வந்து காரை உள்ள வர்றதுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப ஓட்டினாங்க. இடிச்சு தள்ளிட்டு போயிருக்கலாம். அது வந்து புரியல, எதுக்கு அவ்வளவு தூரம் ட்ரெயின்ல சேஸ் பண்ணாங்க, அங்க இருக்காங்க, ரொம்ப ஓவர் தாட் பண்ணிருக்காங்க. பட் எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி கடைசியா கொண்டு வர முடியல. அந்த சேஸ் சீக்வன்ஸ் வேணும்ன்றதுக்காக சேஸ் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரு. அதே மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஐ திங்க் ரேதர் தேன் நம்ம வந்து இது வந்து டைரக்டர்ஸோட ரோல் தான். கதையை நல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். அவர் நிறைய இடத்துல கோட்டை விட்டாரு. அவர் நான் வந்து இவங்க படத்துல மத்தபடி நடிச்சவங்க எதையும் குறை சொல்ல முடியாது. மெயினா வந்து கதையை அவர் கொண்டு போகணும். இவரை தான் சொல்லணும் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் மேபி நம்மளுக்கு வந்து அந்த விக்ரம் பார்த்ததுனால அந்த எதிர்பார்ப்பு அந்த கைதி விக்ரம் எல்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து நம்ம கொண்டு போயிட்டோம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அது அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அப்படி டிசப்பாயின்மெண்ட்னாலும் கதை கம்ப்ளீட் ஆகல. நிறைய ஹோல்ஸ் இருக்கு. அதாவது என்னோட ஒப்பீனியன் தெரியாததெல்லாம் அது ஒரு காமெடி. அதாவது 30 வருஷமா இல்ல 29 வயசு அந்த பொண்ணுக்கு அப்படி எல்லாத்தெல்லாம் பார்க்க முடியாது. நான் சொல்றேன் என் ஒப்பீனியன் படி. நானும் ஆஸ் அ ரஜினி ஃபேன் நான் ஃபுல்லா எதிர்பார்ப்பு இல்லாம தான் போனேன். இட்ஸ் அ குட் மூவி. லாஸ்ட் ஒரு 10-15 வருஷம் வந்ததுல ஐ வுட் ரேட் ஜெயிலர் அஸ் ஃபர்ஸ்ட், ஃபாலோட் பை பேட்டை, தேர்ட் வில் பி கூலி. பெட்டர் தென் கபாலி, காலா, கடைசி ஒன்று வந்து வேட்டையன். அது எல்லாமே இல்ல, இட்ஸ் நாட் அ பேட் மூவி. இல்ல என்னன்னா இப்ப லோகேஷ் டைரக்ஷன்ல வந்து ஈவன் விக்ரம் வாஸ் அன்
டீசன்ட் மூவி. கடைசியில ரோலெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீன் எலிவேட் ஆச்சு, இந்த மூவி எலிவேட் ஆகும். அதே மாதிரி ஜெயிலர்லயும் அப்படிதான் அந்த கடைசி நல்ல இல்ல ரோலெக்ஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நான் அந்த எதுக்காக சொல்லல, ரோலெக்ஸ் கேரக்டர் அந்த படத்திலே இல்லன்னா இட் வுட் ஹவ் பீன் சூர்யா ஃபேனா இருக்கட்டும் அதுக்காக அதுக்கு சொல்ல வரலடா, நான் ரோலெக்ஸ் கேரக்டர்னு கிடையாது அந்த படத்துல வந்து ஆக்சுவலா கடைசி அவங்க வந்து அந்த ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஹைப் கொடுப்பாங்க, ரோலெக்ஸ் வருவாருன்னு. அந்த ஹைப்பை வந்து அது ஜஸ்டிஃபை ஆகும் படத்துல. இந்த மற்ற 2 பேர் இருக்கிறவங்களுக்கும் ரோல் ஜஸ்டிஃபை ஆகும். அந்த படத்தோட என்னன்னா they made us think that கமல்ஹாசன் செத்து போயிட்டான். கமல்ஹாசன் செத்து போனதுக்கு அப்புறம் யார் அந்த தேர்ட் கேரக்டர் ஸ்டார்டிங்ல இல்ல ரோலெக்ஸ் தான் இந்த படம் வந்து விக்ரம் வச்சு சொன்னா nothing but end credits. அதாவது மார்வல் மூவிஸ்ல வரும்ல end credits. இல்ல இவ்வளவு நம்ம நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறேன், அதாவது பயங்கரமான எண்ட் கிரெடிட்ஸ் அவ்வளவுதான், தவிர படம் ஓடுனதுக்கும் ரோலெக்ஸ் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரோலெக்ஸ் ஒண்ணு வச்சுதான் அந்த விக்ரம் படம் ஹிட் ஆச்சு. நீங்க திருப்பி பாருங்கடா, அது விக்ரம் வந்து ஒரு குட் மூவி தான். கடைசியில இந்த கேரக்டரே இல்லன்னா அது பெரிய இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்காதுன்னு சொல்ல வரேன். இட்ஸ் குட் மூவி, இட்ஸ் a good movie. அக்செப்ட் பண்றதுக்கு வருவாங்க. டேய் உன்னைய சூர்யான்னு சொல்றதுக்கா சும்மா அதுக்காக சொல்ல வரலடா. ரோலெக்ஸ் கேரக்டர் எல்லாத்தையும் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருந்தாலும் அந்த படம் நல்லாவே ஓடி இருக்கும். அந்த படத்துல எவ்வளவு ஃபேக்ட்ஸ் இருக்கு, பல ஹிஸ்டரி. இட்ஸ் a good movie, it would have been a good movie, it would have been a great movie. வாய்ப்பே கேரக்டர் இதா ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு வருவாங்க. அது ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க. இந்த இது வந்து ஒரு அமீர் கான் கேரக்டர் வந்து ஒரு பெரிய எலிவேஷன் இருந்திருந்தாலும், அந்த உபேந்திரா கேரக்டர் ஒரு பெரிய எலிவேஷன் இருந்திருந்தாலும், இது வந்து ஒரு இன்னும் ஒரு பெரிய உபேந்திரா கேரக்டர் வந்து கொஞ்சம் இதுவாதான் இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா. ஜெயிலரும் இந்த மாதிரி தான் மொக்கி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லோவா போகும், கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க அந்த இது எலிவேட் பண்ணி விடுவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா 2 பேர் வருவாங்க, அது கொஞ்சம் கிளைமேக்ஸ் எலிவேஷன் வரும். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்தது. பட் ஆனால் they couldn't finish. நான் என்ன நினைக்கிறேன்னா, படம் கொஞ்சம் ரொம்ப பெரிய படம், நிறைய இது கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 4.5 hours போயிருக்கணும். 2 hours 50 minutes ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே என்னடா இவ்வளவு நேரம் போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு படம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ரியலி குட். அதாவது நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சு, நல்லா யோசிக்க வச்சாங்க, நல்ல ஸ்டோரி கொண்டு போனாங்க, எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்க ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல வந்து லைக் என்ன பண்றாங்கன்னே புரியல. லைக் நல்லாதான் இருந்துச்சு. அப்போ ஒரு இதுல வந்து நிறைய பேர் வந்து லாஜிக் சரியில்லைங்க. நிறைய மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து லாஜிக் சரியில்லைன்னு நான் ட்விட்டர்ல பார்த்தேன். எனக்கு ஒன்னொன்னு, இவர் ஒருத்தர் வந்து இப்படி சொடக்கு போடுவாராம், அதுல பாதி வேர்ல்டு அழிஞ்சிருமா, திருப்பி அந்த சொடக்கு போடுறதை நிப்பாட்டுறதுக்கு செகண்ட் பார்ட் எடுப்பாங்களாம். அப்ப அந்த மார்வல் அந்த லாஜிக் ஓகேனா, இப்ப இதெல்லாம் லாஜிக் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து மார்வல்ல லாஜிக்னு சொன்னா அவன் 4 படம் எடுத்து லாஜிக் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவான். சரியா? அப்ப லாஜிக் பத்தி பேசவே கூடாது. 4 படம் கொண்டு வந்து பேசவே கூடாது. நீ எப்படி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல? நீ எல்லாரும் மார்வல் பேச முடியும். மார்வல் இது லாஜிக் மார்வல்ல லாஜிக் பேசுறதை விட மார்வல் வந்து ஃபேண்டசி மூவி. அதே மாதிரி எல்லாரும் மார்வல் படம் பாப்பான்னு சொல்றது கிடையாது. ரஜினிகாந்த் படம் ரஜினிகாந்த் ஃபேண்டசி, ரஜினிகாந்த் இது மூவி இஸ் an entertainment movie. அதுக்காக கதை இல்லாம அதுக்காக ஒரு அருவாரு இதுக்கு இது பண்ணிடுவாரு, கதையில ஓட்ட இருக்குன்னா அதுக்கு சும்மா உட்காந்துருக்கு சொல்றியா? அப்ப என்ன எல்லா கதையிலயும் தான் ஓட்ட இருக்கு. இப்ப ஒரு படம் பாக்குறது வந்து இப்ப சொல்றேன், நான் சொல்றேன் ரஜினிகாந்த் வந்து இது ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி மூவி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, நல்ல மூவி, சூப்பர் மூவி ஆக்சுவலா பாக்கலாம். டைரக்ஷன் வைஸ் வெரி வெரி பேட் டைரக்ஷன். அது அக்செப்டட் தான். ரஜினி மூவி வைஸ் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். பட் டைரக்ஷன் வைஸ் வந்து ரொம்ப ஃபம்பிள் தி பால், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது கரெக்ட், அது ரைட், அவ்வளவுதான். தரக்கு தீந்துச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அதே கொண்டு வந்து நான் அதே மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு, அதை ஃபினிஷ் பண்ணல. அது இருந்த கேரக்டர்ஸையும் ஃபுல்லா யூஸ் பண்ணல. நாகார்ஜுனாவும் சரி, அமீர் கானும் சரி, அது உபேந்திராவும் சரி, ரஜினி இருக்கும்போது இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாது. எனக்கு இதுவே வந்து ஒரு 10 ஆல்மோஸ்ட் ஒரு 5-7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ரஜினி படத்துல இவ்வளோ நேரம் ரஜினி வராம ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றது டவுட் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரஜினி வராம கொடுக்க முடியாதுன்னு சரி. பட் ஆனா கொடுத்த ஸ்கோப்ல வந்து நாகார்ஜுனா அந்த கேரக்டர் அவன் காமிச்சு நல்லா காமிச்சிருக்கலாம்ல. கொடுத்த டைம்ல எவ்வளவு டைம் கொடுத்த நாகார்ஜுனாக்கு அது எப்படி காமிச்சிருக்கணும்ல? அந்த வெயிட்டேஜே இல்லையே. ஒரு வில்லன் மாதிரியா இருந்த நாகார்ஜுனன் சொல்லு. ஏதோ அந்த இப்ப கூட இந்த மீம் ட்விட்டர்ல இந்த மீம் வந்துட்டு இருக்கு. இந்த என்ன இபிசா பாஸ்னு ஒரு இங்கிலீஷ்காரன் ஒரு ஹேர் ஸ்டைலோட
அவன் அந்த அளவு கூட ஆனா வெயிட்டேஜ் அங்க இல்லையா ஃபேமஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க ஃபேமஸ். ஒருத்தன் ஹேர் கட் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான் இபிசால. அவனை வைரல் ஆக்கி விட்டாங்க. இபிசா கேட்டா மெண்டல் வந்து பாஸ். வீடியோ கேம்ல பாஸ் மாதிரி இருக்கான்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி பாஸ் மாதிரி கூட இல்ல. ஒரு சும்மா ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளஸ் இன்னொரு சொல்லல எதுக்கு அவரை வந்து நிறைய ரோல்ஸ் இது பண்ண ஏன் பண்றாருன்னு தெரியல. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பையன் செத்துட்டான் இவனால செத்தான் ஏதோ யோசிக்கிறான் ஒரு ஆங்கர் இருக்கு. அதே மாதிரி நிறைய யோசிக்கிறது. ஐ மீன் சீன் சொல்ல வேணும்னு பாக்குறேன். பட் he could have done இல்ல, he could have been written better. His role could have been written better. ஆமா, சத்யராஜ் ரோல் கூட பெருசா எதுக்கு அது சண்டை வந்தது டக்குன்னு இந்த நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்களே, எதுக்கு இவங்க போனாங்க, எதுக்கு உள்ள வந்து சொன்னாங்க. அதான் கடைசியில அந்த சண்டை பாக்க அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் சொல்றேனே, நல்லா செட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா பினிஷிங் வந்து சரியில்லை. இருக்கிறதே வந்து எனக்கு எதுல இருந்துச்சுன்னா கடைசியில் அமீர் கானோட அப்பா ஒருத்தர் வந்து மாஸ்க் அந்த ஆக்சி மாஸ்க் தலையில மாட்டிட்டு வருவான். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, நான் நினைச்சேன் அந்த நம்ம ஊர்ல அந்த பீடி குடிக்கும் போது ஆக்சிஜன் சிலிண்டர் பின்னாடி இருக்கும், ரஜினி வந்து அந்த பீடியை ஆக்சிஜன் சிலிண்டரை போட்டு அவனை கொண்டுருவாருன்னு நினைச்சேன். நான் டக்குன்னு பிளாஸ்ட் பண்ணிடுவாரு, அந்த மாதிரி மைண்டு போயிடுச்சு எனக்கு. இல்ல அவன் மாஸ்க தலையில போட்டிருப்பான் பாத்தியா? அது அந்த இதுதான் ஹைசன்பர்க், அது என்ன வால்ட் பிரேக்கிங் பேட் அவங்க அந்த இது கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒண்ணு. பட் ஆனா அது ஒரு பினிஷ் நான் எதிர்பார்த்தேன். அது ஆன்டி கிளைமேக்ஸா முடிஞ்சு நான் என்ன கடைசியா நினைச்சேன்னா எல்லாத்தையும் ரஜினி கொண்டுருவாருன்னு நினைச்சேன், இந்த அமீர் கானையும் சேர்த்து. கடைசியில் அப்படிதான் கடைசியில பார்த்தேன். இல்ல அது 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 வந்து லைக் என்னன்னா, இவங்க எல்லாரும் வந்து கூலி இவங்களதான் கொடுமைப்படுத்துற மாதிரி தான் காமிக்கிறாங்க, ஷூட் பண்றாங்க. அதெல்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ இது பண்ணி கூலிங்களெல்லாம் சாவடிக்க கூடாது அப்படின்றது கடைசியில இத்தனை பேர் சாவடிக்கிறாங்க. அந்த லைக் அத்தனை பேரை இவரு கொலை பண்ணவங்க எல்லாம் இது பண்றாரு, எதுவுமே கில்ட்டியே இல்லாம அப்படின்னு யாரும் சொல்லியிருந்தாங்க. அது ஏதோ எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க. படத்துல வந்து ரொம்ப பட் ஓவரால் இட்ஸ் a decent movie. It's not a bad movie. இது வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அது ஜெயிலர் போன தடவை வந்ததுக்கு 2 வருஷம் இருந்ததுக்கு இது டெஃபினட்டா ஒரு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு போல. பட் டெஃபினெட்லி குட் மூவி, பட் நாட் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன். ஜெயிலர் ஆஸ் மூவி நல்லா இருந்துச்சு. பட் ஜெயிலரோட திஸ் இஸ் மோர் என்ன சொல்றது, ரஜினி மூவி. அதுல வந்து 2-3 சீன் தான் வந்து அந்த மாஸ்க் காமிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் வேணும், அதுதான் சொல்றேன். இந்த மூவில ரஜினி படத்துக்கு அதுதான் வேணும், இது வேணாம். மூவில இருக்கு அதிகமா. அது சரி, பட் அந்த சீன் எலிவேஷன் தான் ரஜினி படத்துக்கு தேவை. ஸ்லோ மோஷன் தான் ரஜினி படத்துக்கு தேவை. இந்த மாதிரி இதெல்லாம் அப்புறம் அந்த டி-ஏஜிங் process எல்லாம் வந்து அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. தமிழ் இதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல. வாய்ஸ் மாடுலேஷன் கொஞ்சம் பெட்டரா ஆக்கி இருக்கலாம். தமிழ் பேசுற மாதிரி இருந்துச்சுடா. ரெட்டிகார் தமிழ் பேசுற மாதிரி தமிழ் பேசுற மாதிரி இருந்துச்சு டி-ஏஜிங். இல்ல அது ஆக்சுவலா நான் தமிழ் பேச தெரியாம இங்க வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல கத்துக்கிட்டு தமிழ் பேசுற மாதிரி இருந்துச்சு டி-ஏஜிங் process எல்லாம். இல்ல அந்த பாஸ்ட வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய அந்த இதுல பேசுவாங்க அந்த ஸ்லாங். இல்ல நான் நினைக்கிறேன் லாக்குல் சொன்ன மாதிரி ஐ திங்க் அந்த பேக்ரவுண்ட் ஃபிளாஷ்பேக்லாம் வந்து நிறைய எடிட் கட் பண்ணிட்டாங்க. நிறைய கட் பண்ணிருக்கணும், இல்லனா இவ்வளவு ஸ்டோரி கனெக்ஷன் நிறைய எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க கதை நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய சீன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ணி அதாவது 2 hours 50 minutes சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு கட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு தூரம் கொண்டு வரதே கஷ்டம்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இல்ல நிறைய கட் பண்ணிருக்கணும், இல்லன்னா பேட்ச் இவ்வளவுலாம் வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கு, சீன் இருந்திருக்காது. அதெல்லாம் போட்டிருந்தாங்களே எப்ப நீங்க அன்எடிட்டட் வெர்ஷன் சன் டிவில ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு யாரோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இல்ல இது இன்னொரு மீம் இருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜெயிலரோட ஆடியோ லான்ச்லயோ மூவி ஹிட்லயோ ரஜினிகாந்த் பேசுறப்ப லோகேஷ் கனகராஜ் எனக்கு இன்னும் 2 months டைம் வேணும் ஷூட்டிங்னா தாராளமா எடுத்துக்கோங்க சார் அப்படின்னா இன்னும் லோகேஷ் கலர் இன்னும் ரெடி பண்ணல. இல்ல அப்ப ஆக்சுவலா ரஜினிக்கு வேற ஒரு கதை சொல்லிதான் இந்த செகண்ட் கதை தான் இந்த கதை. அந்த ஃபர்ஸ்ட் கதை ஒர்க் அவுட் ஆகல. பட் அதான் இன்னொரு கொடுத்திருந்தாருன்னா ரெடி பண்ணிருக்கலாமா ஸ்டோரி நல்லா பெட்டரா. சரி ஓகே, ஸ்டோரி அவர் முடிச்சு there is no movie is a good movie and there is no movie is a bad movie. அது க்ளோஸ் பண்ணிருக்கணும். ரஜினி ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப.
அவ்வளவுதான். வெளியே வரும்போது ஒன்னும் என்னடா படம் நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு feel எனக்கும் அதேதான் ஆனா வெளியே வரும்போது டேரக்டர் சொதப்பிட்டாருன்னா நாங்க பேசிட்டு இருந்தோம். பட் வெளியே வரும்போது ஒன்னும் ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் பண்ணிடுவேன். இன்னும் இட்ஸ் நல்லா நாட் அ பேட் மூவி லைக் ப்ரீவியஸ் மூவிஸ் பட் இட்ஸ் லாங் டீசன்ட் மூவி. டேர்ம்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட்டா கொடுத்துருக்கலாம் ரஜினி. அதை ஒழுங்கா புடிச்சிருந்தாங்கன்னா இப்பவும் வந்து ஹிட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். இது ஹிட் தான் ஆல்ரெடி. இந்த காலத்துல எல்லா படமும் ஹிட் ஆயிரும். பட் நிறைய பேர் ஸ்மாக் பேசுறாங்க ட்விட்டர்ல. என்ன படம் எடுத்தாலும் கிறிஸ்டபர் நோலனையும் ஓட்டுவாங்க. அவன் யாரா நம்ம இந்தியன் நோலன் இல்ல இந்தியன் நோலன் இல்ல இந்த ஓல்டஸ்ட் ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஹிட்ச்காக் சொல்லியா பாரதிராஜா. இல்ல இங்கிலீஷ்ல ஷட்டர் ஐலாண்ட்லாம் எடுத்துறாரு. சொரோசியா ஷட்டர் ஐலாண்ட். சரி விடுங்க. சோ எனிவே ஆக மொத்தம் கூலி வந்து ஒரு நல்ல படம். எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. எதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போனீங்கன்னா இட்ஸ் a very good movie actually, as simple as that. ஆமா, என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ன ஃபேமிலியா இப்போதைக்கு அங்க A+ கொடுத்தனால ஃபேமிலியா போக முடியாது. மத்தபடி ஃபாரின்ல எல்லாம் சில ஊர்ல எல்லாம் UBA தான் கொடுத்திருக்காங்க. இங்க எல்லாம் 15 தான். யூகேல எல்லாம் இல்ல எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்னும் இந்த மோஸ்ட்லி அந்த ஒரே ஒரு இந்த அடிக்கடி இந்த டெட் பாடி காட்டுறதுனால தந்தாங்களா இல்ல வயலன்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒன்னும் வயலன்ஸ் கோரி அந்த அளவுக்கு கூட இல்லையே. பிளட் ஷெட்லாம் ஜெயிலர்ல இருந்த அளவுக்கு கூட இல்ல. இல்ல அந்த பாடி இது பண்றாங்களா டிஸ்போஸ் பண்றாங்களா அது காமிக்கிறதுனால அப்படி இருக்கலாம். அது என்ன டக்குன்னு அது அதையாவது கொஞ்சம் அதுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து அந்த சேரை வந்து ட்ரெய்லர்ல காட்டிட்டாங்கன்னு டைம் டிராவல் லூப்பர் மூவி மாதிரி அவர் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துருவாரு. நான் அப்படி கொஞ்சம் ஓவரா எதிர்பார்ப்பு ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் யோசிக்காதீங்க, அது ஒரு சேருக்கு ஒரு சாதாரண வேலைதான் இருக்கு. நானும் ஹானஸ்டா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி லைன் உள்ள படத்துல வரும்போது இவர் கண்டுபிடிச்சாரு சேர்னா நானும் ஒரு செகண்ட் இது டைம் டிராவல் மூவி போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் இல்ல நீங்க இந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாதுன்னாங்க. ஓகே நம்ம முடிஞ்ச வரைக்கும் கதையை சொல்லாம இப்போ படத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறோம். We'll be back with more videos. Sign off with this. Bye. Artist Squad.